முக்கிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பது. இந்த ஆண்டு ரமலானானது கடந்த மாதம் 19ஆம் தேதி துவங்கி வருகின்ற 20ஆம் தேதி வரை, அதாவது 30 நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்து வருகின்றனர். இஸ்லாமியர்கள் நோன்பானது அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பிருந்து உணவு அருந்திவிட்டு சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடிப்பர். இந்த நிலையில் தொழில் நகரமான தூத்துக்குடிக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் தூத்துக்குடியில் தங்கியிருந்து பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு அதிகாலையில் உணவு கிடைப்பது என்பது சிரமத்திற்குள்ளான காரியம். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத்து சார்பில் பாதுஷா ஷஹர் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் இலவசமாக சகர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி பாதுஷா ஷஹர் கமிட்டி சார்பில் இஸ்லாமியர்களுக்கு சகர் உணவு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பாதுஷா ஷஹர் கமிட்டி இளைஞர்கள் இரவு முழுவதும் உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவருக்கும் பரிமாறும் பணிகளையும் அதிகாலையில் தினமும் சுமார் 700க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சகர் உணவு சாப்பிட்டு நோன்பு கடைபிடித்து வருகின்றனர். தினமும் தொடர்ந்து சகர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. 27வது நாளாக இன்று சகர் உணவாக பிரியாணி, சிக்கன் 65, பாயாசம் ஆகியவை வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் வேலை காரணமாக தங்கியிருப்பவர்களுக்கு சகர் உணவு எந்த சிரமமும் இல்லாமல் கிடைப்பதற்காக தொடர்ந்து 16வது ஆண்டுகளாக வெகு சிறப்பாக வழங்கப்பட்டு வருவதாக அமைப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் பாதுஷா ஷஹர் கமிட்டி தலைவர் மீராசா மரக்கையர், செயலாளர் MSF ரஹ்மான், பொருளாளர் ராஷிக், துணைத் தலைவர் நவ்ரங் ஷஹாபுதீன், துணைச் செயலாளர் முகமது உவைஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் முஹைதீன் மூசா, அஜீஷ் ஆஷிக், முகமது நியாஸ், ஷரீப், பாபு, இம்ரான், ஷேக், ஆட்டோ ஹாஜா, கரீம், அரபி, சம்சு, வக்கீல் சுலைமான், அப்துல் ரஷாக் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் முன்னாள் துணைத் தலைவர் ஹாஜி ஷாகுல் சிராஜுதீன், முன்னாள் பொருளாளர் இப்ராஹிம் மூஷா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சகர் உணவு தயாரிக்கும் பணியில் முழு அர்ப்பணிப்புடன் உழைத்து சேவை செய்து வரும் இந்த இளைஞர்களின் அர்ப்பணிப்பு அனைவரின் பாராட்டையும் பெற்றது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.